Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 3 guys. Have அப்படினா வந்து இருக்கிறது அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் தமிழ்ல. Has அப்படினாலும் இருக்கிறது அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். Present tense அப்படினா நிகழ்காலம். இப்ப பேசுறது பேரு present tense. இப்போ இந்த have and has இந்த இருக்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிட்ட ஒரு பொருளோ இல்ல உடைமையை பத்தி பேசும்போது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு பைக் இருக்கு, அவன்கிட்ட ஒரு கார் இருக்கு, அவள்கிட்ட ஒரு பென் இருக்கு அப்படி நம்ம சொல்றோமா. இந்த மாதிரி பொருள் உடைமைகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த verbs நம்ம யூஸ் பண்ணுவோம் have and has, அதாவது இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா சப்ஜெக்ட் என்ன அப்படி சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? எஸ், 7 இருப்பாங்களா, 7 பேர். யார் யாரு? I, we, you, they, he, she, it. இவங்களுக்கு என்ன அர்த்தம்? ஐனா நான், வீனா நாங்க, யூனா நீ மற்றும் நீங்க, they அப்படின்னா அவங்க, he அவன், she அவ, it அது. இவங்க சப்ஜெக்ட், இவங்க கூட நம்ம வந்து have and has வந்து ஆட் பண்ண போறோம். அதாவது இருக்கிறது அப்படின்ற இந்த verb நம்ம ஆட் பண்ண போறோம். நம்ம டே 1ல வந்து இருன்றது படிச்சோமா, இப்போ வந்து இருக்கிறது அப்படின்றத இந்த சப்ஜெக்ட் கூட ஆட் பண்ண போறோம். இப்போ எந்த சப்ஜெக்ட் வந்து have வருவாங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து has வருவாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். அப்ப யார் யாருக்கு have வருவாங்கன்னா I, we, you, they. இந்த 4 பேருக்கும் have வருவாங்க. he, she, it ரிமைனிங் 3 பேருக்கு, இந்த 3 பேருக்கு has வருவாங்க. ஸோ தமிழ்ல வந்து இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். have, has இது ரெண்டுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ I have அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன அர்த்தமாகுது? ஐனா நான், haveனா இருக்கிறது. அப்ப நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ தமிழ்ல வந்து பாருங்க, இப்ப நம்ம பொதுவா யூஸ் பண்ண மாட்டோம். நான் இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபோன் இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப அது என்னிடம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். என்னிடம் ஃபோன் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸ்போக்கன்ல சொல்றதா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஸ்போக்கன்ல we have அப்படின்றதுக்கு என்ன அர்த்தமாகும்? நாங்க இருக்கிறது அப்படின்றது பதிலா எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்குது. அது மாதிரி you have அப்படின்றது உன்னிடம் இருக்கு இல்லது உங்களிடம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. they have சொல்லும் போது அவங்க கிட்ட இருக்கு. he has அவன் கிட்ட இருக்கு. she has அவ கிட்ட இருக்கு. it has அது கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப என்னிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது, அவர்களிடம் இருக்கிறது, அவனிடம், அவளிடம், அதனிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ யார் யாருக்கு have பண்ணும், யார் யாருக்கு has பண்ணணும்னு சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது, என்கிட்ட ஒரு பைக் இருக்கு. அப்போ நான் அதை ஓன் பண்றேன். நான் அதை ஒரு பொருள் ஓன் பண்றேன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? I என்னிடம் இருக்கிறதுக்கு have ஒரு பைக் அப்படின் போது a bike. I have a bike. என்கிட்ட ஒரு பைக் இருக்கு. எங்க கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப எங்களிடம் அப்படின்றது we, அதாவது நாங்க. நாங்கன்றது தமிழ்ல எங்களிடம் சொல்லிட்டு மாறி இருக்கு. அப்போ we have a car. We have a car. எங்க கிட்ட ஒரு கார் இருக்கு. உங்களிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. உங்ககிட்ட ஒரு புக் இருக்குன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன வரும்? You have a book. You have a book. அவர்களிடம் ஒரு நாய் இருக்கிறது. அவங்க கிட்ட ஒரு நாய் இருக்குன்னு சொல்றோம். They have a dog. They have a dog. அவனிடம் ஒரு பேனா இருக்கிறது. அவங்க கிட்ட ஒரு பென் இருக்குன்னு சொல்றோம். He இப்போ இந்த இடத்துல has வரும். He has a pen. He has a pen. அவளிடம் பணம் இருக்கிறது. அவகிட்ட பணம் இருக்குன்னு சொல்றோம். She has money. She has money. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா have உடைய கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். என்கிட்ட பைக் இருக்கு, அவனிடம் கார் இருக்கு, உன்னிடம் பணம் இருக்கு அப்படின்றத நம்ம நெகட்டிவா இப்போ வந்து மாத்துவோம். எப்படி மாத்துவோம்? இல்லைன்னு சொல்லிட்டு மாறும். என்கிட்ட பைக் இல்ல, அவன்கிட்ட கார் இல்ல, உன்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இப்போ இந்த நெகட்டிவ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து கத்துப்போம். அப்ப நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த have and has வந்து எப்படி மாறுதுன்னா don't have அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அந்த டோன்ட்ன்றது அப்பாஸ்ட்ரோஃபி போட்டுருக்காங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து ஷார்ட் ஃபார்மா மாத்திருக்காங்க. அதோட லாங் ஃபார்ம் வந்து do not. இந்த do notன்றது don't சொல்லிட்டு ஷார்ட்டா மாறி இருக்கு. don't have. இந்த doesn't haveன்றது
does plus not இதுதான் வந்து ஷார்ட்டா doesn't அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இங்கிலீஷ்ல எப்பலாம் வந்து நம்ம apostrophe வருதோ அப்பலாம் வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸை குறிக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி I, we, you, they இவங்களுக்கு நம்ம don't have யூஸ் பண்ணணும். எப்போ ஒரு பொருள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது he, she, it இந்த 3 பேருக்கு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லும் போது இவங்களுக்கு doesn't have யூஸ் பண்ணணும். So I don't have, we don't have, you don't have, they don't have. But he don't have கிடையாது. He doesn't have. She doesn't have. It doesn't have. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் நம்ம பண்ணிடுவோம் நெகட்டிவ்ல. எங்களிடம் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? இப்போ don't வருமா doesn't வருமா? We doesn't have இல்ல we don't haveங்களா? We don't have. ரைட்டா? அவளிடம் இல்லை, அவள்கிட்ட இல்லைன்னு சொல்றோம். She doesn't have. ரைட்டா? She don't have வராது. She doesn't have. உங்களிடம் இல்லை. You don't have. என்னிடம் இல்லை, என்கிட்ட இல்லை. I don't have I doesn't haveங்களா? I don't have that. ரைட்டா? அவன்கிட்ட இல்லை, he doesn't have. அவங்க கிட்ட இல்லை, they don't have. அதுகிட்ட இல்லை, it doesn't have. இப்போ நெகட்டிவ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். என்கிட்ட ஒரு பென் இல்லைன்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்லுவோம்? I don't have a pen. என்னிடம் ஒரு பேனா இல்லை. I don't have a pen. அவர்களிடம் ஒரு கார் இல்லை. அவங்க கிட்ட ஒரு கார் இல்லைன்னு சொல்றோம். They don't have a car. உன்னிடம் ஒரு பைக் இல்லைன்னு சொல்றோம். You don't have a bike. You don't have a bike. எங்களிடம் பணம் இல்லை. எங்ககிட்ட பணம் இல்லை. We don't have money. அவனிடம் ஒரு பைக் இல்லை. அவன்கிட்ட ஒரு பைக் இல்லை. He doesn't have bike. He doesn't have a bike. அவளிடம் பணம் இல்லை. அவகிட்ட பணம் இல்லை. She doesn't have money. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள். It dash an apple. இந்த டேஷ்ல don't have வருங்களா இல்ல doesn't have வருமா? Yes, it doesn't have an apple. Second, you dash a car. You don't have a car. Third, I dash many friends. I don't have many friends. He dash a bike. He doesn't have a bike. சரிங்க, இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் படிச்சாச்சா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எழுதுறேன். அவங்கிட்ட ஒரு பைக் இருக்கு அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் வாக்கியம். அவங்கிட்ட ஒரு பைக் இல்லை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வாக்கியம். இப்போ அவங்கிட்ட ஒரு பைக் இருக்குன்றது கொஸ்டினா மாற்றும் போது அவங்கிட்ட ஒரு பைக் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அது கொஸ்டினா மாறிடுது. அவங்கிட்ட ஒரு பைக் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது கொஸ்டின் நெகட்டிவா மாறிடுது. அவங்கிட்ட ஒரு பைக் இல்லையா? அவங்கிட்ட ஒரு பைக் இருக்கு பாசிட்டிவ். அவங்கிட்ட ஒரு பைக் இல்லை நெகட்டிவ். அவங்கிட்ட ஒரு பைக் இருக்கா கொஸ்டின். அவங்கிட்ட ஒரு பைக் இல்லையா கொஸ்டின் நெகட்டிவ். இப்போ இந்த 2 வாக்கியங்களும் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கற்றுக்க போறோம். இப்போ இந்த பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கு I, we, you, they இந்த 4 பேருக்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டூன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு போடுங்க. அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் படிச்சோம்ல அந்த 7 பேர், அவங்கள யாரை பத்தி பேசணும் அதை போடுங்க. அதுக்கப்புறம் have அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதுதான் அந்த டாட் டாட் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ do I have, do we have, do you have, do they have. அப்போ என்ன அர்த்தம்? do I haveனா என்கிட்ட இருக்கா, எங்க கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா, அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகும். அடுத்து வந்து he, she, it இந்த 3 பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு அந்த do அப்படின்னு நம்ம முன்னாடி போட்டது வந்து does அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்புறம் எப்போ நம்ம போடுற மாதிரி சப்ஜெக்ட் போட்டு அப்புறம் have தான் போடணும், has போடக்கூடாது. ஏன்னா இது கொஸ்டின். அப்போ இந்த he, she, itக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போடுறோம். இந்த he அப்படின்றது சம்டைம்ஸ் பேர்களாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாய்ஸோட பேரு அண்ட் அதே மாதிரி she அப்படின்ற இந்த சப்ஜெக்டையும் நம்ம சில நேம்ஸ் வந்து பண்ண மாற்றிக்கலாம். கேர்ள்ஸோட பேர். இட்டுன்றது வந்து பண்ணால் ஒரு பொருளா, ஒரு உயிரற்ற பொருளோ இல்லை வந்து பண்ணால் அனிமல்ஸோ அதை நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம் இட்டுக்கு பதிலாக. அப்போ இதில் எப்படி சேஞ்ச் ஆகுது? does he have,
does she have, does it have. அவன்கிட்ட இருக்கா, அவகிட்ட இருக்கா, அதுகிட்ட இருக்கா. இப்போ இந்த 7 பேருக்கும் எப்படி வந்து நம்ம கொஸ்டின்னா சேஞ்ச் பண்றது தெரிஞ்சுச்சா? இப்போ சின்ன ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். கொஸ்டின் சென்டென்ஸ்ல உன்னிடம் ஒரு பைக் இருக்கா அப்படின்றது எப்படி கேட்போம்? do வருமா, does வருமா? எஸ், நம்ம யூ போறதுனால யூக்கு வந்து நான் do தான் எழுதிருக்கேன். do plus sub plus have னு எழுதிருக்கேன். அப்ப இது எப்படி வரும்? do you have a bike? do you have a bike? உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவன் கிட்ட ஒரு பைக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கிறோம். இப்போ அவன் அப்படின்றது நான் செகண்ட் எழுதிருக்கேன். he she it அந்த டேபிள்ல வருது. அப்ப இவங்களுக்கு ஃபாலோ ஆகக்கூடிய டெக்னிக் does plus sub plus have. அப்ப does he have a bike? does he have a bike? அப்படி கேட்கணும். அவன்கிட்ட ஒரு பைக் இருக்கா. அவர்களிடம் பணம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். எப்படி கேட்போம்? do they have money? இப்போ நான் வந்து ஷீன்றத ஒரு பேரா மாத்திட்டேன், ஒரு கேர்ளோட பேரு. ராணி கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். does ஷீன்றது ராணியா மாறும். does ராணி have money? நம்ம கிட்ட ஒரு கார் இருக்குதா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம கிட்ட ஒரு கார் இருக்குதா? do we have a car? அவகிட்ட ஒரு கார் இருக்கா? does she have a car? இப்போ அடுத்து நம்ம வந்து நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸை பத்தி படிப்போம். எப்படி வந்து நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்சஸ் மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக படிப்போம். இப்போ அதே மாதிரி தாங்க 2 பேரும் வச்சுப்போம். I, we, you, they. இவங்களுக்கு முன்னாடி வந்து do plus sub வந்தாங்கல்ல, plus have வந்தாங்க. இப்போ அந்த doன்றது don't சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிரும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். டோன்ட்ன்ற இந்த வார்த்தை வந்து do plus not இந்த 2 வேர்டும் ஷார்ட் ஃபார்மா மாத்திருக்கு தான் டோன்ட்னு மாறி இருக்கு. அப்போ நம்ம டோன்ட்ன்றதை போட்டுட்டு அப்புறம் நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அந்த சப்ஜெக்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் have போடணும். he she itக்காரங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து நம்ம doesn't அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அப்ப does plus not போட்டுக்க மாதிரி அது ஷார்ட்டா doesn't மாறிடுது. ஸோ doesn't plus sub போட்டு அப்புறம் நீங்க வந்து have போடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் வைப்போம். கொஸ்டின் நெகட்டிவ்ல உன்னிடம் பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டின் நெகட்டிவ்ல இருக்குது. நெகட்டிவ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நெகட்டிவ் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப எப்படி கேட்கணும்? don't you have money? அவர்களிடம் பணம் இல்லையான்னு கேட்கும்போது don't they have money? அவளிடம் பணம் இல்லையான்னு கேட்கும்போது doesn't she have money? இப்ப பேர் மாத்துவோம். அப்ப ராமு கிட்ட பணம் இல்லையான்னு கேட்கும்போது doesn't ராமு have money அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அவர்களிடம் ஒரு நாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். don't they have a dog? don't they have a dog? அவகிட்ட ஒரு பென்சில் இல்லையா அப்படி கேட்கிறோம். doesn't she have a pencil? இப்ப அடுத்து past tense கடந்த காலம். இப்போ நம்ம படிச்ச இந்த have and has இருக்குல்ல, இந்த verb-ஐ past tense-ல எப்படி யூஸ் பண்றது, கடந்த காலத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னா இப்ப படிக்கிறோம். அப்போ அந்த have and hasன்றது எப்படி சேஞ்ச் ஆகுது? had அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. hadனா தமிழ்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நிகழ்காலம் present tense-ல வந்து have and has யூஸ் பண்ணோம், இருக்கிறது. இப்போ இருந்ததுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். அப்ப இங்கிலீஷ்ல had. இப்போ hadல வந்து பாருங்க எல்லாருக்குமே பாருங்க had தான். present tense மாதிரி 2 வார்த்தைகள் have and has-ஆ மாறல. அப்ப I had-னா என்ன அர்த்தம்? என்னிடம் இருந்தது. we had எங்களிடம் இருந்தது. you had உங்களிடம் இருந்தது. they had அவர்களிடம் இருந்தது. he she it had அவளிடம் அவளிடம் அதனிடம் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்றோம். எப்போ past tense எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு இல்ல, எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல எல்லாருக்குமே சேம் ஃபார்ம் தானே யூஸ் பண்றோம். அப்ப சப்ஜெக்ட போடுங்க பிளஸ் hadன்னு சொல்லிட்டு போடுங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத போடுங்க. இந்த சிச்சுவேஷன்ல மீட்டிங்கை பத்தி பேச போறோம். அப்ப அந்த டாட் டாட்ல மீட்டிங். அப்போ கொஸ்டின் ஆன்சர் என்ன? I had a meeting. அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். He had a good friend. எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான்னு சொல்லும்போது I had a good friend. எங்களிடம் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். We had money. So இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். உங்களால ஈஸியா கத்துக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம்.
ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து பண்ணால் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து பண்ணால் என்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து பண்ணால் கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க 9789960549 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.